அண்ணா அண்ணா எங்க பாருங்க. அதுக்கு வந்துருங்க. பாருங்க சார், இங்க பாருங்க. பாருமா டிகிரி சென்டிகிரேட் உயர உயர அதிகமான மழை, சூப்பர் சைக்ளோன், சூப்பர் ஃபிளட்ஸ், சூப்பர் ட்ரவுட், இத மாதிரிதான். ஏன்னா வரலாறு காணாத வெள்ளம், வரலாறு காணாத கொடும் வெப்பம், அதெல்லாம் நம்ம வாழ்நாள்ல பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு காரணம் காலநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றியும் அதற்கு மரக்கன்றுகளை நடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றியும் எடுத்து சொல்லியிருந்தோம். பசுமை தாயகம் சார்பாக அவங்களுக்கு ஆண்டு முழுதும் பசுமை தாயகம் சார்பாக அவங்களுக்கு விழிப்புணர்வு சான்றிதழ்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் மரத்தை நட்டு அதை நன்றாக வளர்த்து காண்பிக்கிறார்களோ அவங்களுக்கு பசுமை தாயகம் சார்பாக சான்றிதழ் அளித்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்றோம். இதெல்லாம் செய்தால் எப்படி நம்ம புவி பாதுகாக்கப்படும் என்பதை பற்றியும், அதே சமயம் அவர்களை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு ஒழுக்கமாக வளர வேண்டும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே போல உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தற்காப்பு கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றோம். ஆர்வமாக கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அனைவரும் அந்த குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் இனிமையாக இந்த மரங்கள் சூழ்ந்த இந்த இயற்கை சூழலில் அவர்களோடு நேரம் செலவிட்டது கூட சுற்றுச்சூழல் நாளை அழகாக துவக்கி இருக்கிறோம். நல்லபடியாக இந்த வருடம் சுற்றுச்சூழல் நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு நல்ல வருடமாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். நீர்நிலை கால்வாய்கள், மழைநீர் கால்வாய்கள்ல அதிகப்படியா கழிவு நீர் கலக்கப்படுது. இதை தடுக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு? கழிவு நீர் கலக்கப்படுவது என்பது எல்லா நல்ல நீர்நிலைகளையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர்லயும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதற்கு அந்த கழிவு நீர் கலப்பதை அந்த சோர்ஸ்ல தடுத்துடணும். நீங்க ஆறு இருக்கு இல்லையா, ஆறோ கழிவு நல்ல நீர் ஓடுற இடத்துல எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் மறுபடியும் அங்க கழிவு நீர் கலப்பது, இல்ல குப்பைகளை போடுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அந்த சோர்ஸை தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் அது இருக்கும். பாத்தீங்கன்னா